الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக என்று போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏகோனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை நன்மையான காரியத்திலே பின்தொடர்ந்த அத்துணை நன்மக்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமானுடைய உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வுலக வாழ்வை நமக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், மரணித்து விட்டோம் என்று இந்த வாழ்க்கை முடிவடையக்கூடிய ஒன்றல்ல. இந்த வாழ்விலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றின் பின்விளைவாக நாம் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு கூலியாக மறுமை என்ற ஒரு நிரந்தர வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா நமக்கே தெரியும் இந்த வாழ்க்கை என்பது என்னைக்கு வேணாலும் முடியலாம். எத்தனை பேர் மரணிக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், 10-15 வயசு பசங்க மரணிக்கிறாங்க, 18 வயசு பசங்க மரணிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஏஜிலையும் ஒவ்வொரு வயதிலையும் மரணிக்கக்கூடியவர் உண்டு. ஆனால் யாருக்கும் நம்முடைய வாழ்க்கை 15 வயசுல போயிடும், 25 வயசுல போயிடும், 35 வயசுல போயிடும் யாருக்கும் தெரியாது. இப்ப மறைவாக அல்லாஹ் வைத்து நமக்கு தரப்பட்டிருக்க
இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றோமா என்ற சோதனையைத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையா நமக்கு தந்திருக்கிறான். அப்ப அதை நாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை ஹாலிதீன ஃபீஹா, என்றென்றும் அவர்கள் தங்கியிருப்பார்கள். இங்கே சொர்க்கத்திலோ நரகத்திலோ. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை அமைந்திருந்தால், நம்முடைய ஈமானும் நம்முடைய செயல்பாடுகளும் அமைந்திருந்தால், அந்த மறுமையிலே நிலையான அந்த வாழ்க்கையிலே இன்பமான ஒரு வாழ்க்கையாக சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் முடிவில்லாமல். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நாம் நம்பாமல் நம்முடைய வாழ்வை அமைத்து விட்டோம் என்று சொன்னால், நிரந்தரமான அந்த வாழ்விலே நரகம் என்ற ஒரு நெருப்பு, நரகம் என்ற அந்த ஒரு அதாப வேதனை முடிவில்லாத வாழ்வாக அங்கு பரிசாக வழங்கப்படும். ஆக இந்த சொர்க்கத்தின் மீது ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாகவும் நரகத்தின் மீது பயம் கொண்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் அதற்கேற்ப நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப இந்த மாதம் துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் குறித்து அல்லாஹ்வே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த அந்த மனிதரும் அவர்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறார். அல்லாஹ் எப்படி நினைவுபடுத்துகிறான்? ஹஜ் என்ற அந்த காரியத்தை இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஏற்படுத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த காலம் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்விலே சுழற்சியாக வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே யாரும் வசிப்பதற்கு தகுதியற்ற இடமாக அது தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய மனைவியையும் பச்சிளம் குழந்தையும் கொண்டு போய் அங்கே விட்டதையும், அங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் தான் ஹஜ் என்ற பெயரிலே நாம் ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான மக்கள் மக்காவுக்கு சென்று அந்த ஹஜ் என்று செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்கிறார்கள். அதுல ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தாரும் தங்கியிருந்த இடம், அவர்கள் தவாபு செய்தது, அவர்கள் கல் எறிந்தது என்று அவர்களை தொட்டேதான் வரும். அப்ப அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய முழு திருப்தியை பெற்று அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார். அந்த முன்மாதிரியை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி இது போன்று நாமும் வாழ வேண்டும். என்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய தியாகத்தில் எல்லாம், அவருடைய தைரியத்தில் என்று பல்வேறு விதமான முன்மாதிரிகளை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வரைய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மறுமையிலே சிறந்த வாழ்க்கை என்று அவன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறார். நிறைய இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? நாம் இந்த மாதம் முழுக்க நிறைய பயான்களை கேட்டிருப்போம். ஹஜ்ஜி போனாலே அதை தொட்டு விடுவானே. அப்ப இதுல ஏராளமான அறிவுரைகளை கேட்டிருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து ஒரு படிப்பினையை நாம் இன்னைக்கு அவசியமாக பெற வேண்டி இருக்கிறது. ஏராளமான படிப்பினைகளை வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நம்ம சுன்னத்தோடு நம்முடைய மறைவிடங்களிலே முடிகளை எடுப்பது, இந்த விதமான ஏராளமான சுன்னத்துகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், மக்களை நேசித்து அந்த நேசத்தின் காரணமாக மக்களை தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய இந்த தஅவா என்று சொல்லக்கூடிய அந்த பணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது, நான் உண்மையான இறைவனை அறிந்து கொண்டேன் என்று அவர்கள் சும்மா இருந்தவர்கள். நான் அறிந்திருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் இருந்தே தோன்றுகிறார்கள். தன்னுடைய குடும்பம் யாராக இருந்தார்கள்? அவர்கள் தான் அங்கே
அதை புரிய வைப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா, கஷ்டமான வேலையா. ஆனால் அதை நாம் புரிய வைப்பதற்கு நம்மோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களிடத்திலே, அண்டை வீட்டாரிடத்திலே, நம்முடைய சமூகத்திடத்திலே சொல்வதற்கு நாம் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இதற்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தன்னுடைய தந்தையை சிலையை வடித்து விற்கிறார். தன்னுடைய தந்தையின் ஆதரவை அடைக்கலத்திலே இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். அதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? கடுமையான இழப்பு, குடும்பத்தையே இழக்க வேண்டிய சூழல். இப்ராஹிமே, நீ மாத்திரம் இதிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் உன்னை நான் கண்ணால் அடித்து துரத்துவேன் என்று அவர் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தை, தந்தையே சொல்லக்கூடிய ஒரு நிலை. அவர் ஊரார் எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் நடந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்தது அந்த மக்கள் மீது நேசம். அவர்கள் என்னை கல்லால் அடித்தாலும், இன்னவரை துன்பங்களை தந்தாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்களை நரகிலிருந்து காப்பதற்கு எந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்தார். அப்படி செய்யும் பொழுது லேசாக கடந்து போயிட முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தது தெரியுமா? அவெல்லாம் தெரிந்ததுதான், நமக்கு ஒரு நினைவூட்டல் தான். அந்த சமூகம் அவர்களை இஸ்லாம் அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்ற செய்தியை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அல்லாத பல்வேறு விதமான காரியங்கள் அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் தரக்கூடியதல்ல, தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்கும் சக்தியற்றவை என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதை தூக்கி எரியக்கூடிய ஒரு உபகரணத்தை உருவாக்கி போடக்கூடிய அளவுக்கு பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்குகிறார்கள். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? ஒரு இளைஞனை இழுத்துக்கிட்டு போய் கட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பான், பேசியிருப்பான், அதற்கு கூட அதை கட்டி தூக்கி வீச போறான். இந்த சூழ்நிலையிலும் சற்றும் தளரவில்லை. அதைத்தான் நல்லா நமக்கு வழிபடையாற்றுகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம சமூகத்துல ஏராளமான தீமைகள் கிடைக்கின்றது. அதை தடுப்பதற்கு நம்ம யாரும் முன் வந்ததில்லை. அப்படி முன் வந்தால் தான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும். அல்லாஹ் சொன்னார் ஒரு கட்டத்திலே, நிச்சயமாக இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பனாக கலீலாக ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு நண்பன் தேவையா? அல்லாஹ் சமது, அல்லாஹ் எந்த விதமான தேவையும் மற்றவன். நமக்கு இருக்கிற மாதிரி பசி, தூக்கம், டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்காது அல்லாஹ்க்கு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய்மையான அல்லாஹ். அவனுக்கு எப்படி இந்த மாதிரி நம்ம டயர்ட் ஆகக்கூடிய நேரத்தில் நமக்கு குடும்பம் தேவைப்படுகிறது, நம்முடைய மனம் சோர்வடையக்கூடிய நேரத்தில் நண்பன் தேவைப்படுவதான், நம்முடைய நல்லது கெட்டதை பேசிக்கொண்டு அப்படி ஒரு நிலை ஏற்படுத்துவதற்கு அப்படி தேவை இருக்கிறது. நமக்கு குடும்பம் தேவை இருக்கிறது, பிள்ளைகள் தேவை இருக்கிறது, வயோதிக காலத்திலே நம்மை பார்ப்பதற்கு அவர்கள் வேண்டும் என்று. ஆனால் அப்படி எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையானவன். அவன் தனக்கு நண்பன் மாத்திரம் தேவையா? நண்பன் தேவையே இல்லை. எதற்கான நண்பன்? ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னுடைய நட்பை அவர்களோடு ஏற்படுத்திக் கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு காரணங்களில் ஒரு காரணம் தாவா பணி. அந்த தாவா பணியை மக்களை நன்மையை நோக்கி அழைக்கக்கூடியதாகவும் தீமையை விட்டு தடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பணி அவர்களோடு மாத்திரம் நிற்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டான். ஏன்பா நம்ம பார்த்து பேசுறது குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் நம்மோடு பேசுவது. கலாமுல்லாஹ் அதுக்கு பேரு. குர்ஆனுக்கு பேரு என்ன? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. யாரை நோக்கிய பேச்சு? மனிதர்களை நோக்கிய பேச்சு, நம்மை நோக்கிய பேச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்றான், ஏன்பா நீங்க வெற்றியாளர்களாக ஆக வேண்டுமா? எல்லாருக்கும் சக்சஸ் தான தேவை, வெற்றி தான தேவை. அந்த வெற்றி இந்த உலகத்திலே கிடைக்கணும், மறுமையிலே கிடைக்கணும்ல. அந்த வெற்றியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நன்மையை நோக்கி அழைத்து நற்காரியங்களை ஏவி தீமைகளை
மக்கள் அழைக்கணும். ஒரு நற்காரியம் என்று தெரிகிறதா, அந்த நற்காரியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். இந்த காரியத்தை செய்ய நல்லது, இப்படி செய்தால் நல்லது. நீங்க நம்ம பார்க்கிறோமா வீடுகள்ல, சொந்த பந்தங்கள்ல ஒரு நல்ல பொருளை ஒரு இடத்துல வாங்கிட்டோம், வாங்கிட்டு அப்படியே சும்மா இருந்துடுறோமா? நல்ல பொருளா இருக்குத வாங்கிட்டு சொல்லுவோம், மாமி இந்த நல்ல பொருளா இருக்கு, நல்ல நல்ல குவாலிட்டியான சாமானா இருக்குது, ரொம்ப விலையும் கம்மியா இருக்கு, வாங்கிக்கிறீங்க. 4 பேருக்கு கால் பண்ணி சொல்றோம். ஏன்? ஒரு நன்மை, அதை சொல்றோம். அதே போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய நன்மைகள் இருக்கிறது, அந்த நன்மைகளை மக்களுக்கு நாம் ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மைகளை ஏவுவது மாத்திரமல்ல, தீமைகள், ஒரு ஆள் தீமையை செய்யலாம், ஒரு கெட்டிய காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். இன்னைக்கு தீமையான காரியங்களிலேயே முதன்மையான தீமை என்ன தெரியுமா? இறைவன் என்று சொல்லி இறைவன் அல்லாதவற்றை வணங்குவது, இறைவன் அல்லாதவற்றிற்கு இறைவனுடைய மதிப்பை கொடுப்பது. அதை கொடுக்கக்கூடியவர்கள் ஏராளமா பார்க்கிறோமா இல்லையா? அதை தடுக்கக்கூடியவர்களா இருக்கணுமா இல்லையா? அதைத்தான் நல்லா சொல்றான். இப்படி ஒரு கூட்டம் உங்களிடத்தில் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு உலாய்க்க உங்கள் முஸ்லிமும், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா சொல்லி காட்டலாம். அவன் என்ன செய்யணும்? இந்த பயானை கேட்டுவிட்டு அப்படியா அதுதான் நல்லவர்களா என்று கேட்டுவிட்டு கலப்பதற்கல்ல. அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய ஒவ்வொரு காலங்களில் நம்ம ஏற்பட அறிவுரையை கேட்கிறோம் என்று சொன்னால், அந்த அறிவுரையை அல்லாஹ் தான் நம்ம கேட்க செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விதி இருக்குல்ல, கலாக்கதிர்னு சொல்றோம்ல. என்ன கலாக்கதிர்னா, ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விடுவது முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய கலாக்கதிர் இல்லாமல் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய, இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அல்லாஹ் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கிறான். என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். தீய காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களை தீய காரியங்களிலிருந்து தடுத்து விடுங்கள். அப்படிப்பட்ட கூட்டமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கலாக்கதிலே எழுதியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயணத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தூரத்தில் ஒரு மலையிலே நெருப்பை காட்டுகிறான். இவர்களுக்கு நெருப்பின் தேவை ஏற்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க நெருப்பை நோக்கி செல்கிறார்கள். அங்கே அழைத்து அல்லாஹ் அவர்களை, நீங்கள் என்னுடைய தூதராக இருக்கிறீர்கள், உங்களை நான் தூதராக தேர்வு செய்துவிட்டேன். நீங்கள் வரம்பு மீறி கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்தில் நான் கடவுள்களுக்கெல்லாம் மேலான கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌனிடத்தில் போய், நீ கடவுள் இல்லப்பா, உன்னை படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் என்னை தூதராக தேர்வு செய்திருக்கிறான், நான் சொல்லக்கூடிய நீ கேள், நான் உன்னை தூய்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழைத்து சொன்னாரோ, அதே போன்று நம்முடைய உள்ளங்களிலே இன்னைக்கு இந்த வசனம் ஓதி காட்டப்படுகிறது என்று சொன்னால், நம்மை அல்லாஹ் தாவப்படுகிற நீங்கள் ஈடுபடுங்கள். ஏன்? இனி நமக்கு வரப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பனி இஸ்ரவேல் சமூகத்திலே ஒரு இறை தூதர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்னொரு இறை தூதர் வந்து விடுவார். லா பஅத நபியா, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. அப்ப யார் அந்த நபியினுடைய அந்த பணியை செய்வார்? அந்த காலத்தில் எப்படி நன்மைகள் ஏவப்பட வேண்டியிருந்ததோ, தீமைகள் தடுக்கப்பட வேண்டியிருந்ததோ, அதுபோன்று இந்த காலத்தில் இருக்கத்தானே செய்கிறது. யார் இந்த வேலையை செய்வார்? அதற்குத்தான் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டிருந்த அந்த பொறுப்பை அல்லாஹ்வுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு அனைவருக்கும் தந்துவிட்டான். எப்படி? யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்களோ உலாய்க்க முன்னும், நீங்கள் வெற்றியாளர்கள். நபிமார்கள் செய்கிற அந்த பணியை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஏராளமான செய்திகளை நாம் திருமறை குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து நிறைய உதாரணங்களை சொல்லி புரிய வைப்பார்கள். எப்படி தெரியுமா உதாரணம் சொல்லி புரிய வச்சாங்க? நீங்க எல்லாம் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த கப்பல் டபுள் டெக்கர், 2 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலிலே மேல்தளத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், கீழ்த்தளத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் தேவைக்கு மேல வந்து எடுக்க வேண்டியது, டேங்க் மேல வைப்பாங்க, அப்பதான் கீழே ஃப்ளோ இருக்கும்.
மேல வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனா நம்ம மிதப்பதே தண்ணீர்ல தானே. அதனால கப்பல் ஒரு சின்ன ஓட்டையை போட்டோம்னா தண்ணி உள்ள வரும்போது அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி அறிவுக்கு அப்பாற்பட்டு வந்தவோட நிக்க வச்சு கப்பல் சென்று முங்கியுமே அந்த அறிவு இல்லாதவர்களாக அந்த தண்ணீரை வரவழைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மேலே இருக்கக்கூடியவர்கள் பார்த்து விட்டு கீழே தானே முங்கோ, நீ செய்யற வழி சாவணி அப்படின்னு விடாம வந்து ஏப்பா ஓட்டையை போட்டுங்க, என்ன ஆகும் தெரியுமா, கப்பல் முங்கிரும், நம்ம எல்லாரும் தண்ணீரை முங்கிடுவோம் என்று போய் சொல்ல மறுத்தால் அவர்களுடைய நிலை என்ன? அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. இன்னைக்கு சமூகத்திலே ஏராளமான தீமைகள் பரவி கிடப்பதற்கு காரணம் என்ன? சக மனிதர்கள் தீமைகளை தடுக்க மறந்தது. நீ பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலையும் கிரைம் ரேட் அவ்வளவு ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவுல மாத்திரம் கடந்த வருடத்துல 64,000 பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது. 1-2 இல்ல. தமிழகத்தில் வேண்டால் அதனுடைய அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் ரிப்போர்ட் பண்ணாத ஏராளமான கேசுகள் இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம ஊர்கள்ல எத்தனை பேர் இது போன்ற விபச்சாரத்தை தூண்டக்கூடிய காரியங்கள் அல்லது மோசமான பாலியல் சேட்டைகளை செய்யக்கூடியவர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா இல்லையா? அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கா, இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கா. தீயவர்கள், கெட்டவர்கள் நல்ல சமூகத்திலே பெண் பிள்ளைகளை கெடுப்பதற்கு அல்லது தீய பெண் கெட்ட ஆண்களை கெடுப்பதற்கு என்று இருக்கிறார்களா இல்லையா? இதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி அவர்கள் அல்லது அறிவுரைகளை கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய கரங்களால் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஏன் செய்யாட்டி என்ன ஆகும்? என் பிள்ளை இன்னைக்கு கெட்டு போகல, ஆனால் என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை இந்த தீமை இன்னைக்கு 64,000 ரேப் கேசஸ் NCRB என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரேட் பியூரோ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் 64,000 பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது என்று 2023 அறிக்கை விடுறாங்க என்று சொன்னா இவ்வளவு மோசமாக நம்முடைய நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அரசுக்கு இருக்கிறது. சமூகத்தில் அங்கத்தவராக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிறது. அப்ப இவற்றை எல்லாம் தடுப்பதற்கு நாம் என்ன செய்யறோம்? மறந்துடுறோம். ஏன் நம்மளை பாதிக்கிற? ஏன் நம்ம கப்பல்ல மேல் தளத்தில் இருக்கிறோம், நம்மள ஓட்டம் போடுறோம், கீழே இருக்கிறோம் ஓட்டம் போடுறோம், பிரச்சனை இல்லைன்னு இருக்கும். அல்லாவுடைய தூதர் இந்த கப்பலுடைய உதாரணத்தை சொன்னார்கள். அதுல கீழ்த்தளத்தில் உள்ளவர்களை நீங்கள் தடுக்காவிட்டால் அந்த கப்பல் முங்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து முங்க வேண்டியது இருக்கும். அப்ப சமூகத்திலே ஒரு தீமை பரவுகிறது, ஒரு தீமை மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை செய்ய தவறினோம் என்று சொன்னால் நாமும் அந்த தீமைக்கு உட்படுத்தப்படுவோம் அல்லது இந்த சூழல்ல நம்முடைய சமுதாயம். எனவே குறித்து நாம் என்ன செய்யணும்? கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். யாரோ செய்வாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அது மற்றவங்க அந்த தீமையை தடுத்து போடுவோம், நான் தடுக்க மாட்டேன் என்று இருந்தோம் என்று சொன்னால் அது நம்மை பிடித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய கரங்களில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதற்கு முன்வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்கள் நம்மிடத்தில் விட்டு சென்ற அந்த பணியை நாம் எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பண்புடையவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவர்கள் தான் அல்லாஹ் சொல்றான், உலாய்க்க முன் முற்றிலும். யோசிச்சு பாருங்க, இந்த பண்பு இருக்கிறத நன்மை ஏறி தீமையை தடுக்க இருக்கிறது. ஒரு மனிதனை நாம தீமையிலிருந்து தடுத்தோம் என்று சொன்னால் அவனிடத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நமக்கு பங்குண்டு. அது ஒரு நன்மையை நம்ம மக்கள்கிட்ட ஏறுறோம், அந்த நன்மையை மக்கள் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒரு குரானை ஒரு பிள்ளைக்கு ஓதி கொடுக்கிறோம், அந்த பிள்ளைக்கு ஓத தெரியாது, அந்த பிள்ளை நன்மை ஏறி நம்ம குரானை ஓதி கொடுக்கிறோம், அந்த பிள்ளை குரானை ஓதி தொடங்கிடுச்சு. அந்த பிள்ளை வாழ்நாள் முழுக்க ஓதக்கூடிய ஒவ்வொரு ஓதுதலுக்கும் நமக்கான நன்மை வந்து சேரும். அதற்கு ஒரு மனிதன் தீமையான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், அவனை தடுத்து விட்டோம், அவன் திருந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கான முழு நன்மை நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இது போன்ற காரியங்களிலே யாருக்கோ சொல்லப்படக்கூடிய ஒரு பேச்சாக நினைத்துக் கொண்டு இருந்து விடாமல் நம்மை நோக்கி பேசுறாங்கல்ல, நீங்க என்ன செய்யணும்? நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க நன்மையை வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்றான். அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுடைய உறவுடைய நிகழ்ச்சிக்கிறோம். அன்பு சகோதரர்கள் சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நாம் முந்தைய உரையிலே கேட்டதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஏதோ ஒரு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அந்த அறிவுரையை கேட்டுவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. நாம் சொன்ன அந்த விஷயம் ஒரே ஒரு சின்ன செய்திதான் என்றாலும் மிக அடிப்படையான ஒரு மூமியிடத்திலே, ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அந்த பண்பு நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது மிக கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கும். எனவே இந்த பண்பை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான நன்மைகளை ஏறக்கூடிய காரியங்களையும் தீமைகளை தடுக்கக்கூடிய காரியங்களையும் நாம் செய்து வருவதை நீங்க அறிஞ்சுமே. அந்த காரியங்கள்ல நீங்க உங்களை இணைத்துக் கொண்டு இது போன்ற நற்காரியங்கள்ல உங்களுடைய உடலாலும் உங்களுடைய பொருட்செல்வங்களாலும் நீங்கள் உதவ வேண்டும். அப்படி உதவினால்தான் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்க முடியும். இந்த முறை நம்ம ஒரு அஜெண்டாவை எடுத்திருக்கிறோம். என்ன அஜெண்டா எடுத்திருக்கிறோம்? அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்ற ஒரு செயல் திட்டம், 10 மாத செயல் திட்டத்தை எடுத்து அதிலும் குறிப்பாக இந்த மாதம் என்ன செயல் திட்டம் எடுத்திருக்கிறோம்? நபிகளாரின் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் என்ற ஒரு செயல் திட்டத்தை எடுத்து அதை கொண்டு மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருது. கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்படுகிறார். பிள்ளையை காணோம், வீட்டுல தேடுறாங்க. சில மணி நேரங்களுக்கு பிறகு தெரிய வருது, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளையுடைய உடல் கிடக்கிறது. எடுத்து போலீசார் கைப்பற்றி விழுப்புரம் ஆய்வு செய்யறாங்க. பல பேரால் அந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பிள்ளையை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அந்த பாவிகள். கூர்மையான ஆயுதங்களையும் கற்களையும் கொண்டு முகத்தை உடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனித மிருகங்களுடைய உள்ளம் இருந்திருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே போன்ற ஒரு சம்பவம் நம்முடைய வீட்டிலோ, நம்முடைய சொந்த பந்தங்களிலோ, நம்முடைய தெருவிலோ நடந்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி கொதித்திருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கு, கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் நடக்கு. அதனால நம்முடைய உள்ளத்துல அது வேதனை வருதா? யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வயசு பெண்ணு பலரால் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு முகத்தில் கூறிய ஆயுதங்களாலும் இதாலும் அடித்தே கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய அந்த வேதனை எப்படி இருந்திருக்கும்? சரி, இந்த காரியத்தை செய்து விட்டார், இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன செய்யக்கூடாது? ஜெயிலுக்குள்ள வச்சு ரேபிஸ்டுக்கு தனி செல்லு, அதுல ஒரு விஐபி செல் மாதிரி இருக்கும், அங்க வச்சு அவர்களை பாதுகாப்பார்கள். அவர்களுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, கஞ்சா கொடுப்பாங்க, சிகரெட் கொடுப்பாங்க, டிவி போட்டு காட்டுவாங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையா இது? ஒரு 10 வயசு பெண்ணை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறான், கூறிய ஆயுதங்களை கொண்டு இருக்கிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடுத்தனுடைய தூக்கிலிட வேண்டாமா? நீ உனக்கு இந்த இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர்களை தூக்கிலிட்டால் அந்த காரியத்தை அடுத்து செய்வதற்கு மனம் பதம் செய்ய மாட்டான், துணிச்சல் வராது. ஆனால் அவனை கூட்டிட்டு போய் விஐபி கிளாஸ்ல தங்க வச்சு அவனுக்கான எல்லா வசதிகளையும் வைத்துக் கொடுக்கும் பொழுது பல ரேபிஸ்டுகள், பல கிரிமினல்கள் சேர்ந்து உட்கார்ந்து திட்டம் தீட்டி எப்படிதான் தப்பிக்கலாம், எப்படி அடுத்தடுத்த கட்ட கிரிமினல் வேலைகளை செய்யலாம் என்று ஆலோசனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பதை போன்று நம்முடைய சட்டங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு ஏராளமான பொதுவான மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல்வாதிகள் இருந்து பெரிய அறிஞர்கள் இருந்து பலரும் சொல்றாங்க, இந்த பாலியல் குற்றத்தை, பெண்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய குற்றங்களை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அரபு நாடுகளிலே அவர்களை கேபிட்டல் பனிஷ்மென்ட் சொல்லக்கூடிய தலையை துண்டிக்கக்கூடிய அந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கினால்தான் இது போன்ற குற்றங்களை குறைக்க முடியும் என்று பெரிய அறிஞர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை சார்ந்த நமக்கு அல்லாஹ்வே நமக்கு இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். இவற்றை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காக நாம ஒரு ஸ்டேட்